ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸை ரெண்டாக மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டுட்டு நம்ம பக்கம் மடிப்பு இருக்கணும், எதிர்பக்கம் வந்து ஓப்பனுங்கிற மாதிரி வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம இப்போ இதான் அளவு ப்ளவுஸ் வச்சுருக்கிறது. இதை வந்து நம்ம இப்படி ரெண்டாக மடிச்சிக்கலாம். மடித்து ஜாயிண்ட்டு இது பாருங்கள், ஒரு பக்கமாக ஜாயிண்ட்டும் ஷோல்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் நல்லா எழுது, நம்ம ஷோல்ட்ரு சைட் ஜாயிண்ட் ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். அதான் பேசிக். இதில் இப்படி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம் அளவுக்கு. இது நம்ம வந்து கீழே மடித்து தைக்க போகிறோம். இதில் நம்ம இப்போ எந்த அளவு கோடு போட்டோமோ அந்த அளவு தான் மடிக்கணும். இது மேலே நம்ம இப்போ ப்ளவுஸ் வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணணும். இப்போ மேலே வந்து ஷோல்டரில் நெக்கு சைடு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்லீவ் சைடு ரெண்டுமே நம்ம 1/4 இன்ச்சு வெட்டிட்டு மார்க் பண்ணுறோம். இது சைட் ஜாயிண்டில் வந்து ரெடி அளவு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸோடைய இது லென்த்து, ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி நெக்கில் ஒரு கோடு போட்டுடலாம். நெக்குடைய அளவு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு கோடு போட்டு அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ இது ஷோல்டருடைய ரெடி அளவு மார்க் பண்ணோம். நம்ம தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம். ஷோல்ட்ரு வந்து இது 2.5 இன்ச்சு வருது. ரெடி அளவு 2 இன்ச்சு. ரெண்டு பக்கமும் 1/4 இன்ச்சு தையலுக்கு போச்சுன்னா பேலன்ஸு 2.5 இன்ச்சு வரும். இது வந்து அக்கிளுக்கு வந்து எவ்வளோ அதில் வருதோ அதை தான் மார்க் பண்ணிக்கிறோம். மேலே இருந்து ஷோல்ட்ரு எந்த அளவு வருதோ அதை கீழே நம்ம அக்கிள் பக்கம் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணோன்னா சுருக்கம் வராது. பாருங்கள், இப்போ 2.5 இன்ச்சு வருது. நம்ம அதே அளவு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ அக்கிள் பக்கம் ஒரு கோடு போட்டு அங்கேருந்து நம்ம கொஞ்சம் ஷேப் எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு வச்சுட்டு அதில் ஷேப் எடுத்துப்போம். அந்த கார்னரில் பாருங்கள், இது ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணுறோம். தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டுட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம மார்க் பண்ணிட்டோம் ப்ளவுஸை. இப்போ இடுப்பு வந்து கரெக்டாக தான் பார்த்துப்போம். பாருங்கள், தையலுக்கு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து 1/4 இன்ச்சு இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதை நம்ம மார்க் பண்ணது மேலேயே கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பேக் பீஸை வச்சு தான் ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். இப்போ கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம கட் பண்ணதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபோல்டு இருந்தது இல்லைங்களா பேக் சைடுக்கு, இப்போ வந்து அதை அப்படியே திருப்பி ஓப்பன் இருக்கிற பக்கம் நம்ம சைடு போட்டுக்கிட்டு அது மேலே நம்ம இப்போ நெக்குடைய அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேயுமே ஷோல்டரை நம்ம ரெண்டாக ஒன்றா பிடிச்சிட்டு இழுத்து பிடிச்சிக்கலாம். இழுத்து பிடிச்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா போடும்போது டைட்டாக தான் இருக்கும், அதனால் அந்த டைட் கொடுக்குற மாதிரி நம்ம இழுத்து பிடிக்கணும். பிடிச்சி இதுவுமே நம்ம ரெடி அளவுலேருந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அப்புறம் மார்க் பண்ணுறோம். இது வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு அளவு. இப்போ பாருங்கள், இப்போ பேக் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம அதையே போட்டு இப்போ நெக்குக்கு வந்து ஹைட்டு மட்டும் எடுத்துட்டால் போதும். இந்த ஷேப் வந்து நம்ம அதிலேருந்தே எடுத்துக்கலாம். இப்போ அக்கிள் பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதிலேருந்தே மார்க் பண்ணிவிட்டு இது கிராஸாக வருது இல்லைங்களா பேக் சைடு, நம்ம அந்த கிராஸ் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு. ஏன்னா நம்ம டாட் பிடிக்க போகிறோம். அந்த டாட்டில் 1.5 இன்ச்சு போயிடும். அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஓப்பன் வரும் இல்லைங்களா கிராஸுக்கு, அதுக்கு வந்து மார்க் பண்ணுறோம். அந்த ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அதே அளவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எல்லாமே சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணுறது இது. இப்போ வந்து கிராஸ் இதுதான் மெயின் ப்ளவுஸில், இதுதான் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ண வேண்டியது. பாருங்கள், ஷோல்டர்லேருந்து கிராஸ் எடுக்கிறதுக்கு இப்படி தான் நம்ம அந்த டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த டாட்டை வெளில எடுத்து விட்டு தான் மார்க் பண்ணணும். கரெக்டாக வரும், அப்போ தான் மார்க்கிங். இது வந்து பேக் வந்து 12.5 இன்ச்சு வருது. நம்ம பாருங்கள், கிராஸ் வந்து 11.5 இன்ச்சு வருது, கரெக்டான அளவு. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டு அதிலே கொஞ்சம் லைட்டாக ஷேப்பாக வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணுறேன். அந்த ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ
அதே அளவே டாட் பிடிச்சிக்கலாம். அதில் 3/4 இன்ச்சு இருக்குது. நம்ம இந்த சைடு 3/4 இன்ச்சு, அந்த பக்கம் 3/4 இன்ச்சு, மொத்தமாக 1.5 இன்ச்சு டாட்க்கு மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து அக்கிள் பக்கம் இந்த பாயிண்ட் வருது பார்த்திங்களா, அந்த பக்கம் கரெக்டாக மார்க் பண்ணால் அக்கிள் டாட்டு கரெக்டாக வரும். சென்ட்ரு டாட்டு இது 3 வந்து மார்க் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இருக்கணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவுக்கு கிளாத்து கம்மியாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் பட்டி கட் பண்ணுவோம். இது கிளாத்து கொஞ்சம் தராமல் தான் இருக்குது. ஸ்லீவும் இது சின்னதாக தான் வைக்க போகிறோம், நம்ம ஷார்ட் ஸ்லீவ் தான். அதனால் நம்ம இப்போ பட்டி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், நம்ம வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா டாட்டுக்கு, அந்த இடத்துல நாச் போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு நம்ம இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டு. இதில் வந்து அக்கிள் குடஞ்சி எடுக்கணும். நான் அது கட் பண்ணும்போது குடஞ்சி எடுப்பேன். சாரி, அது நம்ம தைக்கும்போது கொஞ்சம் ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் குடஞ்சி எடுத்துக்கலாங்க அக்கிள் பக்கம். இந்த பாருங்கள், இப்போ இதில் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம பாக்ஸுக்கு வந்து நான் 10 இன்ச்சு லென்த்து எடுத்துக்கலாம். இதுவும் 10 இன்ச்சு தான் வைக்கிறேன். 10 இன்ச்சு போட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம 5 இன்ச்சு எடுத்துப்போம். மடித்து தைக்க வேண்டியது வருவதில்லை, அதனால் ஒரு 4 இன்ச்சு நம்ம பாக்ஸ் போட்டு பாருங்கள், நம்ம பட்டிக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் பீஸை. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே கீழே இருக்க அதே ஷேப்பே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அதே பீஸை இப்போ 2ஆக மடிச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே இன்னொரு மடிப்பு போட்டு 4ஆக மடித்து வைக்கிறோம். இப்போ 4 கிளாத்து இதுலேயும் நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு போட்டுடுறோம். பிசுறு கீழே இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி ஈவனாக வச்சுக்கலாம். இப்போ இது மேலே நம்ம அந்த ஸ்லீவ் அப்படியே கட் பண்ணுறது வைக்க போகிறோம். இந்த பாருங்கள், ரெடி அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அதில் இருக்க அதே அளவே மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இப்படி ஷேப் அழகாக வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து 6 இன்ச்சு ஸ்லீவ் வருது, இந்த சைடு 3 இன்ச்சு வருது. இப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு லென்த்து வைக்கிறோமோ அதிலேருந்து 3 இன்ச்சு நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து கம்மி பண்ணி வச்சோன்னா கரெக்டாக வரும். பாருங்கள், தையலுக்கு 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். ஸ்லீவுக்கு வந்து சென்டர் நாச் போட்டுக்கலாம். இது தையல் போல் ஒரு நாச் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து பட்டிக்கு நம்ம இன்னொரு கிளாத் எடுக்க போகிறோம். இதில் கிளாத் இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து வேறு எடுத்து போடுவோம். இப்போ கிளாத் இதில் இருக்குது, அதனால் நம்ம இதிலேயே எடுத்துக்கலாம். இது வந்து ஊக்குப்பட்டிக்கும் இது ஐப்பட்டிக்கும் துணி இதில் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ வந்து கிராஸ் பட்டி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து கிளாத் இருக்குது, நம்ம அதனால் இதிலேயே எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஷேப் அதில் எப்படி இருக்கோ அதே போலவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ கட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணிக்கணும் நெக்குக்கு. பாருங்கள், கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஃபுல் கிராஸ் இருக்கணும், அப்போ தான் நெக்கு ஷேப் கரெக்டாக வரும். நம்ம நெக்கு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.